Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியர்களோட மோஸ்ட் ஃபேவரட்டான சிக்கன் லெக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக சிக்கன் லெக் ஃப்ரை பண்ணும்போது வரக்கூடிய ரெண்டு மிஸ்டேக் தான். ஒன்று உள்ளே வேகாமல் இருக்கிறது, இன்னொன்று சிக்கன் ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஆனால் கடைகளில் வாங்கி சாப்பிடும்போது பட்டு போல் இருக்கும்ல, அதே மாதிரி வீட்டில் நம்ம பண்ண முடியும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ எளிமையாக பிக்க முடியுது, மெல்றதே தெரியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு 4-5 சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கோங்க. நான் மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலான தண்ணியில் கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. நான் காய்ந்த புதினா இலைகள் சேர்க்குறேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷானது கூட சேர்த்துக்கிறலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, பொடியாக கட் பண்ணின பச்சை மிளகாய். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம். அதே போல் இது கூட கருவேப்பிலை கூட கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். இது போல் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனில் எல்லா இடத்துலையும் இந்த மசாலா படணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சுடுங்க. இது நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இதை பொரிச்செடுக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், அதனால் நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் கொடுக்கும். ஒருவேளை உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் கலர் பவுடர் கூட சேர்த்துக்கிறலாம். கலருக்காக கலர் பவுடர் சேர்க்குறதா இருந்தால் ரெட் கலர், ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு ஒவ்வொரு லெக் பீஸாக உள்ளே சேர்த்துருங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிக்கணும். சிக்கன் லெக் பீஸை உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா வெளியில் வெந்துடும், ஆனால் உள்ளே சிக்கன் வேகாமல் அப்படியே பச்சையாக இருக்கும். ஸோ அது நல்லா இருக்காது. அதே போல் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. நம்ம இதில் வினிகர் சேர்த்துருக்கோம்ல, அதனால் சிக்கன் நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கும். கடைங்கள்லாம் இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இது போல் நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் சிக்கனோட கலர் நல்லாவே மாறி இருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பார்த்தீங்கல்ல சிக்கன் லெக் ஃப்ரை எவ்வளோ எளிமையாக தயார் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். முக்கியமாக சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். பிகினர்ஸ்க்கு கூட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் பண்ணி பாருங்கள். எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.